டேப் வச்சு அளந்து பாருங்கள். இப்போ எனக்கு 6 இன்ச்சஸ் வந்தது, அதில் பாதி 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி அதோட உயரம், அந்த உயரம் வந்து ஷோல்டரோட அளவு தான் நான் அப்படியே மார்க் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஆம்கோல்லேருந்து பிடிக்கிற டாட் தான் நிறைய பேருக்கு சந்தேகமாக இருந்தது. அந்த எல் டைப்பில் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வச்சு நம்ம மார்க் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அப்படிலாம் கிடையாது. சென்ட்ரு டாட் பிடிச்சி அந்த கோடு போட்டிருக்குல்ல, அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே ஒரு கோடு போட்டுக்கங்க. அப்புறமா ப்ளவுஸில் எப்பயுமே மறக்காமல் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, முன்பக்கத்தில் இருக்கிற ஆம்கோல் டெப்த்து வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து உள் ஆழம் எடுத்துகிட்டு தான் நீங்கள் வந்து கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து என்ன ஈஸியாக ஒரு இருக்கும் பார்த்திங்கன்னா, ப்ளவுஸ் வந்து ஆம்கோல் கிட்ட கொஞ்சம் லூஸ் கொடுத்து கை வந்து ஃப்ரீயாக ஏறுறதுக்கு நம்மளுக்கு ஒரு வழிவகை செய்யும். ஸோ அதனால் அந்த இடத்த ஒரு 1/4 இன்ச்சஸ்க்கு உள் பக்கமாக விட்டு மார்க் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எல்லாமே வந்து கரெக்டான அளவுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சஸ் மட்டும் விட்டுட்டு